பொம்மிக்குட்டி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாங்க எல்லாரும் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு இறைவன்ட்ட வேண்டிக்கிறேன். நாம இன்னைக்கு ப்ரான் கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி செஞ்சுருக்கேங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் ரொம்ப சுவையாக செஞ்சுருக்கோம். எல்லாருமே ஃபுல் வீடியோ பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். குறைஞ்சது ஒரு 5 நிமிஷமாவது வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் போடாதவங்க லைக் போடலாம். கமெண்ட் பண்ணாதவங்க கமெண்ட் பண்ணலாம். இந்த ப்ரான் கிரேவி வந்து சாதம், சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்து கூடயுமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். அடை, தோசை எல்லா கூடயுமே சாப்பிட்லாம். வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத நம்ம இப்போ வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாம் இந்த தடவை ப்ரான் கறி வந்து செட்டிநாடு ஸ்டைலில் தான் செஞ்சுருக்கோம். ரொம்ப சுவையாக காரசாரமாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு கடாயை அடுப்பில் வச்சு சூடு பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எதுனாலும் உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த எண்ணெயில் செய்யுங்க. நான் வந்து இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெயில் தான் கூட கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. அதனால் நல்லெண்ணெய் ஒரு சட்னி கரண்டி அளவு நான் ஊற்றிருக்கேன். இதில் நம்ம தாளிக்க வேண்டிய பொருள்லாம் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் பார்த்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், முதல்ல நான் வந்து ஜீரகம் தாளிச்சிருக்கேன். அப்புறமா வெந்தயம் கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன். வெந்தயம் குழம்புக்கு வந்து மணமும் ருசியும் கொடுக்கக்கூடியது. அதனால் வெந்தயம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சேர்த்தாச்சு. அப்புறமா நம்ம சின்ன வெங்காயத்தில் தான் இந்த குழம்பு செஞ்சுருக்கோம். சின்ன வெங்காயம் ஒரு தட்டில் பாருங்கள், நான் 2 கைப்பிடி இருக்கும் உரித்து நறுக்கி வச்சுருக்கேன். அது கூட கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். நல்லா சின்ன வெங்காயம் வெந்து வர்ற அளவுக்கு நம்ம கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு கூட சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தா சீக்கிரமாகவே வெந்துடும். பாருங்கள், நாம் இப்போ இதில் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நம்ம மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூளும் சேர்க்க போகிறோம். அதனால் பச்சை மிளகாய் நான் வந்து 2 பீஸ் தான் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்கு. இது கூட உப்பு சேர்த்து நல்லா கிளறி கண்ணாடி பதம் வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். நம்மளோட வெங்காயம் கொஞ்சம் நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு ரொம்பவே இதுக்கு நமக்கு குழம்புக்கு வாசனையும் நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ வந்து குட்டி குட்டியாக நறுக்கின நாட்டு தக்காளி தான் இது. ஒரு நான் 4 தக்காளி குட்டி குட்டியாகவும் பெரிய பெருசாகவும் இருந்துச்சு, நறுக்கி சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நம்ம கிண்டி வதக்கி எடுத்துக்கணும். உதிரி உதிரியாக தக்காளி இருந்ததுன்னா அதை குழம்புலேருந்து கீழே எடுத்து போட்டுருவாங்க. அதுக்கப்புறமா நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். பாருங்கள், அது கூட 1 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், இது எல்லாம் சேர்த்து நல்லா மசாலாலாம் வதங்கி வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். கருகாமல் வதக்கி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா இது கூடவே நம்ம ப்ரான், கழுவி வச்ச ப்ரான் சேர்த்து வதக்கிடலாம். பாருங்கள், நான் வந்து 1 கிலோ ப்ரான் எடுத்திருக்கேன். இதில் 1/2 கிலோ ப்ரான் வந்து நான் குழம்புல சேர்த்துக்க போகிறேன். கிரேவியில் 1/2 கிலோ ப்ரான் வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ப்ரான் வந்து கழுவி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. முதுகுலெல்லாம் ஒரு மாதிரி குடல் பகுதியெல்லாம் இருக்கும், அதெல்லாம் கழுவிட்டு நீங்கள் சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 1 கிலோ ப்ரானை தனித்தனியாக பிரித்து எடுத்திருக்கேன். பாருங்கள், ஒரு 1/2 கிலோ ப்ரான் வந்து நான் குழம்புக்கு சேர்த்துக்கிறேன். 1/2 கிலோ வந்து வறுக்கிறதுக்கு சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ அந்த ப்ரான் வந்து நல்லா தண்ணி விடுற அளவுக்கு நம்ம சேர்த்து வதக்கிட்டு இருக்கணும். வச்சிங்கன்னா லைட்டாக கிண்டி கிளறி நல்லா மூடி வச்சிங்கன்னா மசாலாவோடு சேர்ந்து ப்ரானும் வந்து தானாகவே தண்ணி விட ஆரம்பிச்சிடும். நம்ம இதில் தண்ணி வந்து முதல்ல சேர்க்கக்கூடாது. ப்ரான்லேருந்து எவ்வளோ தண்ணி வருதுன்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், நம்ம எந்த ஒரு தண்ணியுமே சேர்க்கலை. இது திறந்து பார்க்குறப்ப பாருங்கள், இதில் எவ்வளோ ப்ரான்லேருந்து தண்ணி வந்துக்குன்னு பார்க்கலாம். ப்ரானில் வந்து நம்ம தேங்காய் சேர்த்து அரைச்சி ஊற்ற போகிறோம். தேங்காய் கூட நாம் சோம்பு ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துருக்கேன். நான் ஜீரகம் ஒரு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை நல்லா நம்ம பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி குழம்போடு சேர்த்துக்கலாம். இதை வந்து நீங்கள் தேங்காய் பாலாகவும் எடுத்து சேர்த்துக்கலாம், இல்லை தேங்காவையே நீங்கள் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாகவே அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், கிரேவி ரொம்பவே சூப்பராக வந்துருச்சு. நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை. ப்ரான்லேருந்து எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு பாருங்கள். இனிமேல் தான் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றின தண்ணியெல்லாம் சேர்த்துக்க போகிறோம்.
நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதக்கும் போதே உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ ப்ரானுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு காரம், உப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இப்போ தேங்காவும் நம்ம அரைச்சி வச்சதையும் சேர்த்துடலாம். தேங்காவை நான் வந்து தேங்காய், சோம்பு, ஜீரகம் இதெல்லாமே நான் நைஸாக அரைச்சி சேர்த்துருக்கேன். நீங்கள் இதை பாலாக வேணாலும் அரைச்சி சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள், பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துக்கிட்டு நீங்கள் தேங்காவை பேஸ்ட்டாக பாலாக எடுத்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட கிரேவி சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. தேங்காய் பால் விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ, நான் வந்து 1 டம்ளர் தண்ணி அளவு ஜார் கழுவி, தேங்காய் அரைச்ச ஜாரை கழுவி நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு உங்களோட கிரேவி எந்த அளவுக்கு குழுகுழுப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். திக்காக வேணால் தண்ணியை குறைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் குழம்பா அதிகமான குழம்பா வேணும்னா கொஞ்சம் தண்ணி கூட்டி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ப்ரான் கிரேவி வேலை முடிஞ்சுது. இது இன்னும் 3 நிமிஷம் கொதிக்கட்டும். அப்புறமா நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்து இறக்கிடலாம். சூப்பராகவே நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ தாளிக்கிறதுக்கு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் சட்னி கரண்டி அளவுக்கு 1 கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் வந்து நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், கொஞ்சம் சோம்பு, அப்புறமா தேவையான அளவு கொஞ்சம் வெங்காயம் வதக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் தான் நான் நறுக்கி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். கருவேப்பிலை, இது எல்லாம் சேர்த்து நம்ம தாளித்து குழம்புல சேர்த்துடலாம். கிரேவியை வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம தாளிச்சத்தை சேர்த்துக்கலாம். நீங்கள் இறக்குறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் அளவு பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க, மிளகுத்தூள். அது வந்து குழம்புக்கு கூடுதல் டேஸ்ட் கொடுக்கும். பாருங்கள், இப்போ வந்து நமக்கு பெப்பர் தூள் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம தாளிச்ச குழம்பையும் சேர்த்துடலாம். நம்மளோட தாளிசமும் ரெடி ஆயிடுச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு வருது. நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதை வந்து நாம் குழம்புல சேர்த்துடலாம். சூப்பரான நம்மளோட ப்ரான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம இப்போ எது கூடனாலுமே சர்வ் பண்ணலாம். இட்லி, சப்பாத்தி, பூரி, இடியாப்பம், புட்டு எது கூடனாலுமே சாப்பிடலாம். சாதம், நான் இப்போ இதை சாதத்து கூட தான் சாப்பிட போகிறேன். வாங்க சாப்பிடலாம். சாதத்து கூடயும் சாப்பிடலாம். அடுத்தது நான் வந்து இந்த கிரேவி வந்து மீதமாயிட்டு இதை நான் நைட்டுக்கு சப்பாத்தி கூடவும் எடுத்துக்கிட்டேன். எது கூடனாலுமே எடுத்து சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். எல்லாருமே கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க. நம்ம வீட்டில் இன்றைக்கி சாதம், அடுத்தது ப்ரான் கிரேவி, இந்த குழம்புக்கு தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் இருந்தாலே போதும், ஊறுகாய் இருந்தாலே போதும். இதில் உள்ள ப்ரானை வச்சே நம்ம எவ்வளோ சாதனாலும் சாப்பிட்றலாம். பாருங்கள், இது வந்து குழந்தைங்களுக்காக முட்டை பொரிச்சு வச்சுருக்கேன், சின்ன குழந்தைங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ சுட சுட சாதமும் நைட்டுக்கு சப்பாத்தி, சாதா சப்பாத்தி, முட்டை சப்பாத்தியும் சாப்பிட போகிறேன். வாங்க எல்லாருமே சேர்ந்து சாப்பிடலாம். ஓகே, பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் அமுக்குங்க. தேங்க்யூ ஆல்.